லைனிங் ப்ளவுஸ் வந்து தைச்சிடலாம். சுருக்கம் இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து தைச்சி காமிக்கிறேன். அதுக்கு மேட்சிங்காக நூல் எடுத்து முதல்ல சுற்றிட்டு நூல் மாட்டிடுவோம். இப்போ நான் ஃபுல்லாக எல்லாமே அதை கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு வந்து தைக்கிறது தான் வேலை. இதில் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தொடர்ந்து வந்து தைக்கிற வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து தைக்கிறதுல என்ன டவுட் இருந்தாலும் கரெக்டாக அதை நமக்கு வந்து டக்குன்னு வந்து புரிஞ்சுக்கும். ஒரே வீடியோவில் வந்து தெரிகிறத விட இப்போ நிறைய வீடியோ வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு தடவை நம்ம ஒவ்வொரு மாதிரி மாற்றி தைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து தொடர்ந்து வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த தடவை நம்ம தைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2-3 ப்ளவுஸ் வந்து வீட்டில் உள்ளவங்க அதை தைச்சிக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ ரஃப்பாக வந்து நம்ம எப்போவுமே நூல் மாட்டிட்டு ரஃப்பாக வந்து ஓட்டி பார்க்கணும். தையல் நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த துணியில் வந்து நீங்கள் ஓட்டுங்க. இல்லைன்னா அது வந்து பிரிக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ அதனால் முதல்ல வந்து பட்டி ஓட்டிடுவோம். இப்போ நான் பட்டிக்கு ஆல்ரெடி துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2 பட்டியாக வர்றது. அதனால் கரெக்டாக பட்டிக்கு தேவையான அளவு வந்து துணி எடுத்து வச்சுருக்கேன். உள் துணி வந்து நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் கட் பண்ணி வேறு துணி இருந்தாலும் வந்து போட்டுக்கிறோங்க. இப்போ நான் இது வந்து 2 கிளாத்தாக வந்து போட்டிருக்கேன். இந்த சென்டர் வந்து மடிச்சுக்கிறோங்க. இப்போ இந்த சென்டர் மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தையல் போட்டுருங்க. இப்போ இந்த பட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை பாருங்கள், இந்த நெட் இருக்குது. இந்த ஒரு பீஸையும் அதில் போட்டுக்கிறோங்க. அது மேலே வந்து ஒரு பீஸ் போடுங்க. அது அப்படியே வந்து சென்டர் வந்து மடிச்சுக்கிறோங்க. இப்போ 1/4 இன்ச்சு கீழே வந்து தள்ளி தையல் போட்டுருங்க. இப்போ வளைச்சி வந்து ஒரு தையல் போட்டுடலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து வளைச்சி போட்டுக்கிறோங்க. இப்போ ஃபுல்லாக வெட்டிடாதீங்க, ஓரளவுக்கு நார்மலாக கட் பண்ணிக்கிறோங்க. துணி நிறைய இருக்கிறதுனால நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு துணி வந்து நிறைய இருக்கும். இப்போ இந்த 2 பட்டியும் அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணிக்கிறோங்க. நம்ம அளவு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்டுக்கலாம். இது காட்டன் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத லாஸ்ட்டாக வந்து கரைச்சி விட்டுக்குவோம். நல்லா திக்கான துணி, அதனால் வந்து நமக்கு வந்து பீஸ் போட வேண்டாம். அதாவது கழுத்து பீஸ் வந்து போட வேண்டாம். அப்படியே வந்து வச்சு திருப்பிடுவோம். உங்களுக்கு பீஸ் போடணும் அப்படின்னா கீழே வந்து இந்த இது கீழே வந்து ஒரு துணி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம லைனிங் கிளாத் வந்து சன்னமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து மெயின் பீஸ் வந்து நல்லா திக்காக இருக்குது. கழுத்து பீஸ் போட்டு ரொம்ப மொத்தமாக்குறதுக்கு நமக்கு இப்படியே வந்து தைச்சிடலாம். இப்போ பாக்கழுத்து ரவுண்டு ஸ்டார் கழுத்துனா நீங்கள் பீஸ் போட்டு தான் ஆகணும். அது அப்படியே கரெக்டாக நான் கொஞ்சம் நல்லா இது மாதிரி இழுத்து விட்டுக்குறோங்க. இழுத்து விட்டுட்டு வந்து திருப்புங்க. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும், 1/4 இன்ச்சு தள்ளி தான் போடணும் தையல் வந்து. கரெக்டாக பார்த்து அந்த சேஃபில் வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து
2.5 இன்ச்சு வந்து ஷோல்டர் வந்தால் போதும். நான் 3 இன்ச்சு தான் வச்சே இதை வந்து கட் பண்ணியிருக்கேன். அதனால் நமக்கு வந்து 2.5 இன்ச்சு போதும். அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு துணி விட்டு கட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து பார்த்துட்டு அதை வந்து அப்படியே தைச்சிருங்க. முதல்ல வந்து இப்போ ரைட் சைடு தைச்சிருக்கோம். இப்போ ரைட் சைடு வச்சு திருப்பினோம்னா லெஃப்ட் சைடு வரும். அதை மாத்திரம் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கிடுங்க. அளவு மாத்திரம் மாறிடாமல். இப்போ அதே மாதிரி படிமான தையல் ஒன்று போட்டுருங்க. அதில் லைனிங் பீஸில் போடுங்க. இப்போ இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி இழுத்துக்கிறங்க. இழுத்திங்கன்னா லைனிங் பீஸ் வந்து உள்ளே போயிடும். ரொம்ப இழுக்கக்கூடாது. ஒரு மாதிரி ஃபுல்லாக ரொம்ப லூஸ் கொடுத்துரும். ரொம்ப இழுக்காதீங்க. லைட்டாக கொஞ்சம் மைல்டாக அப்படியே லைட்டாக இழுத்திங்கன்னா அந்த லைனிங் கிளாத் உள்ளே போயிடும். அதுக்காண்டி துணி வந்து தைக்க தெரியாதவங்க இதை வந்து கொஞ்சம் ரெகுலராக பார்த்துக்கிட்டாங்கன்னா எவ்வளோ ஈஸியாக தைச்சு திருப்புறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். அது அப்படியே நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படி கட் பண்ணுறோம், எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. ஏன்னா இதில் வந்து மாற்றி தைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி தைச்சு காமிக்கிறதுக்கு ரெகுலராக வந்து ஒரு மாதிரி தான் வரும். இதில் வந்து என்ன கழுத்து பீஸ் போட்டு தைப்போம் அது இல்லாமல் மாற்றி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத மாத்திரம் கொஞ்சம் லைட்டாக கைக்கிட்ட இருக்கிறத அப்படியே கரைச்சி மேலே இருக்கிறது இருந்துட்டு போயிட்டு போகுது. இப்போ இந்த அளவு வந்து ஏன் நிறைய விட்டுருக்கேன்னா கொஞ்சம் வந்து நமக்கு வந்து திக்காக இருக்கும். கை வந்து நல்லா வந்து ரொம்ப அது வந்து மடித்து தைச்சோம்னா சீக்கிரமாக வந்து லைனிங் பீஸ் வந்து முன்னாடி வராது. அதுக்காண்டி தான் இந்த மாதிரி தைக்கிறது. நீங்கள் தையல் போடுறவங்களா இருந்தால் தையல் போட்டுருங்க. லைனிங் பீஸை கரெக்டாக உள்ளே தள்ளி தையல் போடுங்க. இதை 2 விதமாக தைச்சி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. கரெக்டாக அந்த மாதிரி துணியை வந்து நல்லா இந்த மாதிரி கையை வச்சு தேய்ச்சி விட்ருங்க. இன்னொரு கை அதே மாதிரி இன்னொரு கை ஓட்டிடலாம். அதுக்கு தான் நம்ம வந்து சென்டரில் வந்து சிசர் கட் போட்டு வச்சிடறோம். அப்படியே அதை பார்த்து தைக்கிறதுக்கு அந்த கட் பண்ணியிருக்கிற அளவுக்கு அப்படியே வந்து தையல் ஓட்டிடுங்க. ஒவ்வொருத்தர் வந்து கை வந்து நல்லா லென்த்தாக போடுறாங்க. பாதி வந்து 3/4 ரொம்ப மேலே ஏற்றி போடுறவங்களும் இருக்காங்க.
தைக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தைச்சி கொடுத்துருங்க. ஏன்னா அப்புறம் வந்து திரும்ப வந்து இதெல்லாம் நிறைய தையல் போட்டுட்டோம், பிரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எம்மிங்னா கூட ஒரே தடவையில் அப்படியே பிரித்து விட்டுட்டு மடித்து தையல் போட்டுடலாம். இது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும், ஃபுல்லாக தையலும் பிரிக்கிறதுக்கு இறக்கமாக இருக்குன்னு சொன்னாங்கன்னா. அதனால் அளவு மாத்திரம் கரெக்டாக எடுத்துக்கிறோங்க. இப்போ 2 ஸ்லீவும் ஓட்டியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஓட்டிடுவோம். இப்போ இந்த அளவுக்கு இதில் வந்து 2 பக்கமும் இருக்குது பாருங்கள். ஒரு பீஸ் ஒரு மாங்காய் வந்து மேலே இருக்குது, ஒரு மாங்காய் கீழே இருக்குது. அதனால் இது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து கட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரே பக்கமாக இருந்தால் தான் மாங்காய் மேலே போகிற மாதிரி அதை நம்ம பார்த்து கரெக்டாக இது பண்ணணும். இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க கொடுத்ததே வந்து 2 விதமாக கொடுத்துருக்காங்க. கீழே கொஞ்சம் துணி மடிச்சடிக்கிறதுக்கு விட்டுட்டு மேலே ஃபுல்லாக கரெக்டாக அளவு பார்த்து 2 ஈக்குவலாக வச்சுக்கிடுங்க. 2 பக்கமுமா சொல்கிற மாதிரி லைட்டாக வந்து சின்னதாக வந்து ஒரு ஊசி ஒன்று குத்திக்கிடுங்க. அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாமல் தைக்க முடியும். கரெக்டாக எந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் 1/4 இன்ச்சு தைச்சிருக்கீங்களா அதே 1/4 இன்ச்சு வந்து கடைசி வரைக்கும் தைக்கணும். அப்படின்னா தான் வந்து கழுத்து வந்து வளைவு கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒரு பக்கம் ஏற்றமாகவும் ஒரு பக்கம் இறக்கமாகவும் தான் வரும். இந்த கிளாத் வந்து நமக்கு வந்து கொக்கி பட்டி கரெக்டாக இருக்கும். அதனால் இதை தூக்கி போட்டுறாமல் அதை வச்சுக்கிறோங்க. அளவு வந்து கரெக்டான அளவு. இப்போ பக்கத்தில் நல்லா சிசர் கட் போட்டுருங்க. கழுத்து பீஸை வந்து வெட்டிடாதீங்க. அதாவது துப்பி நம்ம தையலை வந்து கட் பண்ணிடாமல் இதை கட் பண்ணுங்கள். தையலை கட் பண்ணிங்கன்னா ப்ளவுஸில் வந்து ஓட்டை விழுந்துடும். இப்போ கரெக்டாக இதே மாதிரி லைனிங்கில் வந்து தையல் போட்டுக்கிறோங்க. அது அப்படியே கரெக்டாக நல்லா நீட்டாக கையில் பிடிச்சிட்டு இப்படி உதருங்க. உதறினீங்கன்னா துணி வந்து கீழே போயிடும். அதுக்கப்புறம் மடித்து நீட்டாக வந்து நம்ம தையல் போட்டுடலாம். லைனிங் பீஸ் வெளியில் தள்ளிடாமல் தையல் போடுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரே வேலையாக வந்து முடிஞ்சிடும். இப்போ இந்த ரவுண்டு வந்து பாருங்கள், ஒரு கோடு இல்லாமல் நல்லா நீட்டாக வந்திருக்கு. அதுக்கு வந்து நம்ம கட் பண்ணுறது தையல் ஓட்டிட்டு சுற்றி கட் பண்ணுறோம்ல, அதுதான் அந்த மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக வருது. இதை அப்படியே திருப்பிடுங்க. இந்த சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ கீழே வந்து லைட்டாக ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. நீங்கள் எவ்வளோ பட்டை அடிப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி துணி விட்டுருங்க. இப்போ அடுத்து வந்து லைனிங் பீஸை மடிச்சிடாமல் மெயின் பீஸை மாத்திரம் மடிங்க. கரெக்டாக ஒட்டில் தையல் போட்டுருங்க.
எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அது கரெக்டாக சென்ட்ரு பார்த்து டாட் பிடிச்சிருங்க. இந்த சென்ட்ரு பார்த்துக்கிறங்க, பார்த்துட்டு டாட் பிடிச்சிருங்க. எவ்வளோ பிடிக்கணுமோ ப்ளவுஸோட அளவை பார்த்துக்கிறங்க. கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு, லென்த் வந்து ஒரு 4-4.5 இன்ச்சுக்கு வந்து பிடிங்க. ரெண்டும் வந்து ஒரே மாதிரி வச்சுக்கணும். இந்த ஓட்டுனதை எடுத்துருச்சுன்னா இன்னொரு இது வந்து போட்டு கொடுத்துருங்க. ஏன்னா அது லைட்டாக வந்து நான் தைக்கும்போது லைட்டாக சுருக்கம் வந்து இருந்தது. அப்போ அது வந்து அசிங்கமாக தெரியும். இப்போ பாருங்கள், 2 ஷோல்ட்ரு கரெக்டாக எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து தைச்சி போட்டோம்னா அப்படியே வந்து சும்மா நச்சுன்னு இருக்கும். ப்ளவுஸ் வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல். இப்போ கையும் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே வந்து ஓட்டியாச்சு. இது அப்படியே வந்து ஜாயின் பண்ணுறது தான் நமக்கு வந்து வேலை. இப்போ நம்ம பட்டி டாட் பிடிச்சிட்டு பட்டி அடிச்சிடுவோம். பட்டி தைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. நல்ல பக்கமாக இந்த 4 இன்ச்சு அளவுக்கு வந்து இதை கரெக்டாக சென்டர் பார்த்து மடிச்சுக்கிறோங்க. அப் அண்ட் டவுன் வராத லெவலுக்கு பார்த்துக்கிறோங்க. பார்த்துட்டு இந்த டாட் வந்து அதை கரெக்டாக பிடிச்சிருங்க. அதில் வந்து இதை வந்து சென்டர் பிடிங்க. இந்த அளவை கரெக்டாக பிடிங்கிறதையும் இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒரு 3வது டாட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் ப்ளவுஸ் இருந்தாலும் ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் நார்மலாக வரும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் இதையும் பிடிச்சி காமிக்கிறேன். அதை வந்து இதை வந்து இப்படி பிடிச்சிக்கிறோங்க. சென்ட்ரு கரெக்டாக நேர் பார்த்துக்கிறோங்க. அதே சென்ட்ரு தான் இதுவும். இந்த சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. இந்த ரெண்டையும் வந்து இதை கரெக்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி அமுக்குங்க. 3வது டாட் வரும். கொஞ்சம் ரெகுலராக பாருங்கள். நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு அடிக்கடி ஒரு பார்த்தோன்னா அது வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும் அந்த வேலை வந்து. இப்போ ரெண்டும் வந்து நமக்கு வந்து டாட் பிடிச்சாச்சு. 2 அளவும் ஒரே அளவுக்கு. இப்போ பட்டியை மாத்திரம் அளவு பார்த்துட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை கொஞ்சம் லைட்டாக கரைச்சி விட்ருங்க. இப்போ இதை வந்து கீழே போட்டுக்கிறோங்க. இந்த 1/4 இன்ச்சு மேலே விட்டுருங்க. அதை வந்து ஷார்ப் கதை கரண்ட்டு போயிடுச்சு. இதை வந்து அப்படியே லைட்டாக மடிச்சு விட்ருங்க. இதை பார்த்தோம்னா கரெக்டாக வரும். அதே மாதிரி இப்போ இந்த டாட்டையும் வந்து சாரி இந்த பட்டியும் வந்து இதை லைட்டாக கட் பண்ணி விட்ருவோம். இப்போ இதை வந்து மேலே போட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி அளவு பார்த்துட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத இதை வந்து கட் பண்ணிடுங்க.
அதே மாதிரி இந்த பக்கமும் எக்ஸ்ட்ரா வரதை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த கப் சைஸ் ரெண்டும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருங்க. இந்த 2 அளவும் இதில் வந்து எந்த மாற்றமும் வந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த பக்கமும் 2 அளவும் கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குருங்க. இப்போ வந்து நம்ம முதுகு பகுதியை போட்டு அதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து இந்த உயரம் இந்த 2ஐயும் வந்து கரெக்டாக வச்சு பார்த்துக்குருங்க. இந்த இதை வந்து போட்டு பாருங்கள் அளவு கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு. இந்த பட்டியை வந்து இந்த கரெக்டாக இந்த இதில் வச்சுக்கிறோங்க. இந்த இதை வந்து இங்கே இழுத்து பார்த்துக்கணும். கிராஸ் கட்டிங்கிறதுனால நமக்கு வந்து அளவு கரெக்டாக தெரியும். இதை வந்து ஓரளவுக்கு இழுத்து பார்த்துக்கிறோங்க. அப்போ ரெண்டும் வந்து நம்ம ரெண்டுமே கரைச்சி விட தேவையில்லை. சொரனில் ரெகுலராக நம்ம துணி தைச்சோம்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து தைக்கிறதுக்கு அளவு தன்னால் தெரிஞ்சிடும். அதனால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஒரே பக்கமாக ஜாயின் பண்ணிடாதீங்க. இதை வந்து அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு இந்த 2 அளவையும் கரெக்டாக பார்த்துக்குருங்க. ஏத்திறக்கம் இல்லாமல், ஏன்னா நம்ம கழுத்து பீஸ் வந்து வச்சு திருப்பியிருக்கோம். அதனால் இந்த இதில் வந்து கொஞ்சம் கூட ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசம் இல்லாமல் கரெக்டாக ஜாயின் பண்ணணும். அதில் டேக் அடிச்சிருங்க. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் இதை வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு சொன்னால் நம்ம வந்து கரைச்சி விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக வர்றது வந்து இதை வந்து லைட்டாக வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து இதை பார்த்துக்கலாம் எவ்வளோ தள்ளி. இப்போ ஓவர்லாக் போட்டாச்சு. இப்போ இதுக்கு வச்சுருக்க கிளாத்தை வந்து எடுத்துக்கிறோம். இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஓவர்லாக் போட்டதை கீழே இந்த மாதிரி கீழே வந்து மடிக்கணும். நல்லா சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு கீழே 10 கீழே வர்ற மாதிரி கரெக்டாக நீட்டாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பட்டியும் வந்து ஓட்டிடலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்ருவோம். அதே மாதிரி இந்த பக்கமும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரைச்சி விட்ருங்க. இப்போ இந்த 2 அளவையும் கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. தையல் போட்டதுக்கப்புறம் ஏத்திறக்கம் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. ஏன்னா நமக்கு வந்து தைச்சிட்டு எதுவுமே பண்ண முடியாது, அதனால் சிரமம். அதை கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. இப்போ வந்து வளையத்துக்கு அடிக்க போகிறோம். அதனால் மெயின் பீஸ் எடுத்துக்கிறோங்க. இந்த நம்ம கழுத்து கட் பண்ணிட்டு வச்சுருக்கோமே அந்த பீஸ் வந்து 2.5 இன்ச்சு கிளாத் இருக்குது, அதை எடுத்துக்கிறோங்க. ஒரு 1/4 இன்ச்சு வந்து மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுட்டு இதில் வச்சுக்கிறோங்க. கரெக்டாக தையல் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு அப்படியே அதை அடிச்சிடுங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து அதை மடித்து விட்டுருவோம். இதை வந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இதை ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறோங்க. கீழே மடித்து விட்டுட்டு அதை அடிச்சிடுங்க. இப்போ வளையத்துக்குள்ள அளவு வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. வளையத்துக்கு அடித்தாச்சு. இப்போ கொக்கி பெட்டிக்கு
இதுக்கு வந்து உங்களுக்கு லைனிங் பீஸில் தான் வந்து போடணும். நான் அந்த கழுத்து கட் பண்ணிட்டு வச்சுருக்க இந்த பீஸை வந்து எடுத்துக்கிறேங்க. இதையும் வந்து வெளிப்பக்கமாக வச்சுக்கிறோங்க. இந்த 1/4 இன்ச்சு இதை 1/4 இன்ச்சு வந்து இதை மடித்து இது மேலே வச்சுக்கிறோங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி இதை வந்து சொல்கிறேன், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு புரியும். படிமான தையல் ஒன்று போட்டுருங்க. அதில் இதை 1/4 இன்ச்சு தள்ளி கட் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து உள்ளர ஒரு மடிப்பு, 2வது ஒரு மடிப்பு, 3வது ஒரு மடிப்பு, இதில் வந்து தையல் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கழுத்து பீஸ் வந்து ஓட்டிடுவோம். இப்போ இந்த 2 கொக்கி பெட்டியும் கரெக்டாக போட்டு பார்த்துக்குறோங்க. ஏத்திறக்கம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் அடிச்சிருக்கோம். அதனால் அளவு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து கழுத்தை வந்து கரெக்டாக எடுத்து விட்டுக்குறோங்க 2 பக்கமும். இப்போ வந்து சுற்றி இருக்கிறதுல வந்து இந்த லாஸ்ட் ஒட்டு தையல் வந்து போடணுமே நமக்கு வந்து கழுத்து பீஸு, அந்த தையல் வந்து போட்டுக்கலாம். ஒரே மாதிரி போட்டுக்குவாங்க. ஷோல்டர் வந்து எந்த பக்கம் தள்ளி இருக்கோ அந்த பக்கம் வந்து தையல் போட்டுங்க. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக கழுத்து வந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த சும்மா சின்ன சின்ன பிசுறுங்களை வந்து இதை விட்டுட்டிங்கன்னா தான் ப்ளவுஸே வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த இதை வந்து சின்ன கட்ரு புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் சின்ன கட்ரு வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு கரெக்டாக நீட்டாக வந்து அந்தந்த பிசுறுகளை வந்து, ஏன்னா கத்திரி புதுசாக பிடிக்கிறவங்களுக்கு வந்து கிளாத்தை வந்து வெட்டிடுவோம். அதனால் சின்னதாக கட்ரு வாங்கி வச்சுக்கிறோங்க. அதை வந்து கரெக்டாக அதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு கொடுங்க. அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து கையை வந்து குடஞ்சிடலாம். ரைட் சைடு வர்ற கை, லெஃப்ட் சைடு வர்ற கை ரெண்டும் வந்து குடஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது வந்து ரைட் சைடு வர்றது, சிசர் கட் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ அதுலேருந்து கையை வந்து கொஞ்சிக்கலாம். இந்த பக்கத்தில் வந்து கட் பண்ணிக்கிறோங்க மறந்துடாமல். இதுதான் கை குடையிறது. இப்போ இந்த பீஸ் வந்து இந்த பக்கம் போட்டுக்கிறோங்க. இப்போ சென்டர் பார்த்துக்கிறோங்க. இதை வந்து இதை கரெக்டாக சென்டர் வந்து பார்த்துக்கிறோங்க. எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்திருக்கோ அதை வந்து இந்த பிளெயின் கிளாத் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் லைட்டாக நான் வந்து எக்ஸ்ட்ரா கட் வச்சுருந்தேன்ல அந்த கிளாத் இது, அதை வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கிறோங்க. இப்போ நமக்கு எந்த தையலுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து வெட்டியிருக்கீங்களோ அந்த அளவு மாத்திரம் அப்படியே தைச்சி கொண்டு வருவாங்க. கீழே வந்து துணியை வந்து இந்த பக்கம் தள்ளிக்கணும், துணியை இந்த பக்கம் இழுத்துக்கணும். கீழே வந்து சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கணும் துணியை வந்து. அதை அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு அது ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு பக்கம் ஸ்லீவ் வந்து நீட்டாக வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ஷோல்டர் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து லெஃப்ட் சைடு வர்றதை வந்து கை குடஞ்சிடலாம். இதில் லைட்டாக வந்து துணி வந்து தள்ளி இருக்குது, அதை வந்து லைட்டாக குடஞ்சி விட்டுருங்க. அதை
ஃபுல்லாக கொண்டு போக வேணாம், அந்த கொஞ்சோண்டு இருக்கிற இடம் மாத்திரம் கொண்டு போனீங்கன்னா போதும். இது வந்து லெஃப்ட் சைடு வேறு கை. இப்போ இதை இந்த மாதிரி போட்டுக்கிறோங்க. வெளிப்பக்கமாக ஒன்று வந்து உள்பக்கமாக போட்டு குடஞ்ச இதை வந்து இந்த சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. இப்போ இதை வந்து கரெக்டாக அதை ஓட்டிடலாம். இப்போ அதே மாதிரி இதுவும் வந்து சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. இந்த சென்ட்ரு இதை வச்சு கரெக்டாக அந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் அதுக்கப்புறம் வந்து இழுங்க. கொஞ்சம் தள்ளி இருக்கிறத அதை அப்படியே வந்து அதை கட் பண்ணிடலாம். ஷோல்டர் வந்து எந்த பக்கம் வந்திருக்கோ அதை வச்சு தைச்சிருங்க. அதை வந்து துணி வந்து தள்ளிடாமல் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வந்து தையல் போடுங்க. ஈக்குவலாக துணியை வச்சு இப்போ ரெண்டு கையும் வந்து நீட்டாக வந்து ஓட்டியாச்சு. இப்போ இதை வந்து நான் ஓவர்லாக் போட்டு வந்துடுறேன். ஓவர்லாக் போட்டு வந்து நான் வந்து சைடு உங்களுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இப்போ ஓவர்லாக் போட்டாச்சு. இப்போ இதை வந்து சைடு ஜாயின் பண்ணிடலாம். அளவு பார்த்துட்டு அளவு ப்ளவுஸ் வச்சுக்கிறோங்க. ஃபுல்லாக வந்து கரெக்டாக சென்டர் ஷோல்டர் பார்த்துக்கிறோங்க. இழுத்து பார்த்துக்கிறோங்க ரெண்டு கையளவும் கரெக்டாக வருது அப்படின்னு. ஃபுல்லாக ப்ளவுஸ் வந்து நீட்டாக எல்லா பக்கமும் எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு போடுங்க. இங்கே வந்து இழுத்து பார்த்துக்கிறோங்க கையை வந்து. இப்போ கை சுற்றளவு வந்து பார்த்துட்டு மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவு கரெக்டாக பார்த்துட்டு இதில் வந்து மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த கிளாத்தை வந்து இந்த ரெண்டு கிளாத்தை இதை ஒன்றா வச்சு இங்கே வந்து இழுத்து விட்ருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கீழே இருக்கிற கிளாத்தெல்லாம் வச்சுட்டு இதை வந்து இங்கே இழுத்துருங்க. இந்த சென்ட்ரு கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து இது எல்லாம் இந்த பக்கம் அப்படி கரெக்டாக இதில் வந்துட்டால் தான் நமக்கு ஜாயின் பண்ணுறதுல இந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு வந்து தையல் நீட்டாக வரும். இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மார்க் பண்ணியிருக்கிறது அப்படியே விட்டுறாமல் இது தையல் போடுங்க. இப்போ இந்த ஷோல்டரை கரெக்டாக இழுத்துருங்க. இந்த அளவு ரெண்டு அளவும் ஆம்கோல் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். இந்த அளவு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து இழுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ அதே மாதிரி இந்த பக்கத்துக்கும் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு இதையும் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கிறோங்க. இந்த அளவை பார்த்துக்கிறோங்க. இதை வந்து நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் கரெக்டாக அதில் வந்து அளவு பார்த்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோங்க.
மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஊசியை வந்து அதில் தச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து 2 ஷோல்டரையும் வந்து ஷோல்டர்லாம் கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். இந்த 2 ஷோல்ட்ரு இதை உள்ளார கையை விட்டு கரெக்டாக இழுத்துக்கிறோங்க. இந்த 2 அளவும் ஒரே மாதிரி வரணும். இந்த பக்கத்தில் இந்த பக்கம்லாம் எல்லாம் வந்து சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்ருங்க. இந்த இதெல்லாம் வந்து நீட்டாக. அப்போ தான் நமக்கு வந்து ஜாயிண்ட் வந்து கரெக்டாக சென்டர் வந்து ஜாயிண்ட் ஆகும். இப்போ திருப்பி வந்து பார்ப்போம். உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து பார்க்கணும். பாருங்கள், கரெக்டாக வந்து அதில் ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். அதுக்கு தான் வந்து நம்ம அதை கரெக்டாக பார்த்து அதை ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது. இழுத்து விட்டுட்டு இந்த 2 இதுலேயும் வந்து ஒரு நூல் பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. நான் கையை திருப்பி விட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி இந்த இருக்குது பாருங்கள், இந்த நேர் வந்து கரெக்டாக வரணும். இதில் வந்து இழுக்கும்போது இந்த கோடு இதில் வரக்கூடாது. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணும் ப்ளவுஸ் வந்து. இப்போ அளவு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க எத்தனை தையல் தேவையோ அத்தனை தையல் வந்து போட்டு கொடுத்துடலாம். ப்ளவுஸோட அளவு வந்து பார்த்துட்டு டைட் இருந்தால் ஒரு தையல் வந்து பிரித்து விட்டுக்கணும். லூஸ் இருந்தால் லைட்டாக வந்து பிடிச்சிக்கலாம். அதை அளவு பார்த்துட்டு கரெக்டாக டேப் வச்சு மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிடிச்சி கொடுங்க. இப்போ இது வந்து லைட்டாக லூஸாக இருக்குது. நான் அதனால் கொஞ்சம் வந்து பிடிக்கிறேன் உள்ளர. நமக்கு நேர் தான் தேவை. பழைய தையலில் கொண்டு வந்து அதை அப்படியே வந்து ஜாயின் பண்ணிடுங்க. தையல் அது கரெக்டாக இருந்ததுன்னா அதை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து தையல் அடுத்த தையல் வந்து தள்ளி போடுங்க. நான் ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ் கட் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து துணி கொஞ்சம் நிறைய வந்து விட்டு கேட்டிருக்காங்க கன்சிவாக இருக்கிறதுனால. அதனால் நான் வந்து கொஞ்சம் சேர்த்து தான் துணி வந்து விட்டு தான் நிறைய விட்டுருக்கேன். ஒரு 2 தையல் வந்து எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி. அதே மாதிரி புதுசாக கல்யாணம் ஆகுறவங்க அந்த மாதிரி கஸ்டமர்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி துணி வந்து கொஞ்சம் உள்ளே விட்டு தைச்சி கொடுத்துருங்க. இப்போல்லாம் வந்து சாரீ வந்து ரொம்ப கட்டுறதில்ல. அதனால் ப்ளவுஸ் வந்து நம்ம வச்சு தான் போடுவோம். அதனால் கொஞ்சம் நாளையில் உடம்பு வெயிட் போட்டுருச்சுன்னா ப்ளவுஸ் வந்து போட முடியல. கொஞ்சம் துணி இருந்ததுன்னா, ஏன்னா இப்போ எல்லாருமே நல்ல டீப் நெக் வச்சு தான் போடுறாங்க. 3/4 அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து தைக்கும் போதே நல்லா தான் தைச்சிட்றாங்க. ஆனால் இந்த நாள் ஆன உடனே போட முடியலைங்கிற ஒரு கஷ்டம் வந்துடுது ப்ளவுஸில் வந்துடும். அதனால அதை கணக்கு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து துணி வந்து உள்ளர கொஞ்சம் விட்டு இந்த இப்போ எக்ஸ்ட்ரா பாருங்கள், நான் உங்களுக்கு எவ்வளோ விடுறேன் அப்படிங்கிறத நான் ஓவர்லாக் போட்டு கொடுத்துருவேன். இந்த அளவுக்கு மாத்திரம் கரைச்சி விடுங்க. கைக்கிட்ட மாத்திரம் கொஞ்சம் சேர்த்து ஜாயிண்ட் இல்லை. மோஸ்ட்லி குழந்த பிறந்த உடனே அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து வெயிட் போட்டுச்சுன்னா துணி வந்து சுத்தமாக பத்தாமல் போயிடும். கரெக்டாக கீ துணியை பார்த்துக்கிறோங்க இருக்கா அப்படின்னு. அது இல்லாமல் பார்த்து அதை கட் பண்ணிக்கிறோங்க. இந்த பிசுரை வந்து நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருங்க ப்ளவுஸில் வந்து. இப்போ நான் ப்ளவுஸ் வந்து திருப்பி மடித்து காமிக்கிறேன் எவ்வளோ நீட்டாக நமக்கு வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்திருக்கு அப்படின்னு. இவ்வளோ பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எப்படி தைக்கிறோம் என்ன அப்படிங்கிறது வந்து ஏதாவது நாங்கள் தப்பாக தைச்சா கூட உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்து சொல்லுங்கள். இல்லை சரியாக இருக்குது, இதில் என்ன டவுட் இருக்குது அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்து நீட்டாக வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து முடிச்சாச்சு. ஒரு அரை மணி நேரத்தில் அந்த ப்ளவுஸ் வந்து முடிச்சிருக்கோம். கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருந்ததை வந்து நூல் போட்டு கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து தைச்சி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக சுருக்கம் இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது வந்து கட்டிங் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து இப்போ நான் கட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களால சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இவ்வளோ நேரம் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.